வெல்கம் டு MH மேத் சேனல். 8ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு சாப்டரில் பயிற்சி 1.6ல் 3வது சம் பார்க்கலாம். கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பு காண்க. இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு சம்மு 1/2 ஹோல் பவர் 3, அதாவது 1/2 அடுக்கு 3 கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா தனித்தனியாக எழுதிக்கலாம். அதாவது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a/b ஹோல் பவர் m. அதாவது இது ரெண்டும் வேறு வேறையாக இருக்காது. a/b ஹோல் பவர் m அப்படின்னா a/m/b/m அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்புறம் இது எப்படி எழுதலாம்? 1/3/2 3. 1 3 தடவை பெருக்கினாலும் 1, 2 3 தடவை பெருக்கினா என்ன வரும்? 2 2 4, 4 2 8. ஓகேங்களா? சைடில் இந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கணக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 1/2 ஹோல் பவர் -5. ஓகேவா? 1/2 அடுக்கு -5. அதாவது இது என்ன ஃபார்முலா? a/-n. இது ஃபுல்லாக ஏன்னு வச்சுக்கிறேன். a/-n. இது எப்படி எழுதலாம்? 1/a/n. இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி எழுதினோம்னா என்ன வரும்? 1/2 அடுக்கு 5. அப்படின்னா 1 5 தடவை பெருக்குனா 1, 2 5 தடவை பெருக்குனா என்ன வரும்? 5 தடவை எழுதி பாருங்கள். 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. இப்போ இங்கே பாருங்கள் 1/8 இருக்குது. ஸோ ஆனால் இங்கே பாருங்கள் 1/32. இது பகுதியில் இருக்கிறது பின்னமாக இருக்குது. ஸோ அப்போனா மேலே போச்சு அப்படின்னா தலைகீழாக போகும். எப்படி அப்படின்னா 1 × 32/1 போயிடும். ஓகேவா? அப்புறம் என்ன வரும்? ஒரு 32 32, 1ஆல் வகுத்தாலும் 32 தான். அப்புறம் இதுக்கான ஆன்சர் 32. அடுத்தது பாருங்கள், 3வது சம் -5/6 அடுக்கு -3. இதுக்கும் அதே ஃபார்முலா தான். என்னது? a/-n. இது ஃபுல்லாக ஏன்னு வச்சுக்கிறோம். -n சமம் 1/a/n. அப்படின்னா எப்படி எழுதலாம்? 1/-5/6 அடுக்கு 3. அடுத்தது 1/-5 3 தடவை பெருக்கணும், 6 3 தடவை பெருக்கணும். ஓகேவா? பாருங்கள், இந்த பை வந்து சமக்குறிக்கு நேராக இருக்கணும். இந்த பை வந்து கீழே இருக்கணும். இது நல்லா தெளிவாக போடணும். ஓகேவா? இந்த சமக்குறிக்கு நேராக தான் இந்த பை இருக்கணும். ஸோ அப்போ நான் 1 போட்டுக்கிட்டேன். -5 3 தடவை பெருக்கிறோம். -3 தடவை பெருக்கினா என்ன வரும்? நம்மளுக்கு -5 3 தடவை பெருக்கிறோம். 5 5 25, 25 5 125. 6 3 தடவை பெருக்கணும். 6 6 36, 36 6 216. ஓகேவா? அப்புறம் என்ன எழுதுவீங்க? 125/216. ஸோ போன சம் போட்ட மாதிரி தான். இது தலைகீழ போயிடும். அப்படின்னா 216/-125 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த மைனஸ் இங்கே போட்டாலும் ஒன்று தான், இங்கே போட்டாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. இப்போ அடுத்தது 4வது சம் பார்க்கலாம். பாருங்கள், இது ரெண்டும் பாருங்கள். இது அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. அப்படின்னா அடுக்குகளை என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா? a/m × a/n சமம் a/m+n. அப்படிங்கும்போது 2 அடுக்கு -5 + 7 எழுதலாமா? -5 + 7. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? வகுத்தல் 2 அடுக்கு -2. இப்போ இந்த வகுத்தலை நம்ம அடுத்தது பையில் போட்டு எழுதிக்கலாம். அது எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு -2. அதை எப்படி எழுதிக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணலாம்? 2 வேறு வேறு குறியாக இருந்தால் கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி. அப்படின்னா 7 5 போயிடுச்சுன்னா 2. ஓகேவா? இப்போ இது பாருங்கள், இது என்ன ஃபார்முலா? a/m/a/n. அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது, அடுக்குகள் வேறு வேறையாக இருக்குது. அப்படின்னா a/m-n எழுதலாமா? அப்படின்னா 2 அடுக்கு 2 ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ், இதில் இருக்கக்கூடியது எழுதிக்கணும். -2 குறி பக்கத்தில் வரக்கூடாதுனால ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இப்போ 2 அடுக்கு 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்படின்னா 2 அடுக்கு என்ன வரும்? 2 2ஓட கூட்டினா 4. இப்போ 2 4 தடவை பெருக்கணும். 2 4 தடவை பெருக்குறீங்க. 2 2 4, 4 2 8, 8 2 16. அப்படின்னா இந்த சம்முக்கான ஆன்சர் 16.
6. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? இப்போ 2 சம் பாருங்கள். இது என்ன ஃபார்முலா? a பவர் m இன்ட்டு b பவர் m. அடிமான 2 வேறு வேறையாக இருக்குது, அடுக்குகள் ஒரே மாதிரி இருக்குது. அப்படின்னா ஏபியை பெருக்கிட்டு அடுக்கை எழுதிக்கலாம். ஸோ அப்படின்னா 2 இன்ட்டு 3 அடுக்கு -1 வகுத்தல் 6 அடுக்கு -2. அப்படின்னா இங்கே பை இருக்கிறது நம்ம வகுத்தில் எழுதிக்கலாமா? என்ன வரும்? 6 அடுக்கு -2. இங்கே என்ன வரும்? 2 3 6 அடுக்கு -1. இது ஃபார்முலா. அடிமான 2 எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது, அடுக்குகள் வேறையாக இருக்குது. அப்படின்னா a அடுக்கு m - n வகுத்தல் விதி. அப்படின்னா 6 அடுக்கு -1 ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ், இந்த -2 போட்டுக்கிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா +2. இப்போ -1 +2 கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி +1. ஸோ அப்படின்னா 6 ஒரு தடவை பெருக்கினாலும் என்ன தான் வரும்? நம்மளுக்கு 6 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ மதிப்பு காண்க. 4ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 2/5 அடுக்கு 4 இன்ட்டு 5/2 அடுக்கு -2. இப்போ இது என்ன ஃபார்முலா? a/b ஹோல் பவர் m. a/b ஹோல் பவர் m. அப்புறம் எழுதிக்கலாம் a பவர் m/b பவர் mன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா 2 அடுக்கு 4/5 அடுக்கு 4 இன்ட்டு இது என்ன ஃபார்முலா? a பவர் -m/1/a பவர் m. ஸோ அப்புறம் இந்த ஃபார்முலா படி இது எழுதினோம்னா என்ன வரும்? 1/5/2 அடுக்கு 2. ஓகேங்களா? இப்போ 2 அடுக்கு 4/5 அடுக்கு 4 வச்சுக்கிறோம். இது அப்படியே தலைகீழ போச்சுன்னா எப்படி வரும்? 2/5 அடுக்கு 2 அப்படி மாறிடுமா? ஸோ அப்படின்னா 2 அடுக்கு 4/5 அடுக்கு 4 இன்ட்டு 2 அடுக்கு 2/5 அடுக்கு 2. இது ஃபார்முலா பிரகாரம் பிடிச்சிட்டோம். a/b ஹோல் பவர் mனா a பவர் m/b பவர் m. இது ஒன்றும் இல்லை, இந்த பை நம்ம என்ன ஆயிரும்? பகுதியில் பின்னமாக இருக்கிறனால அப்படியே தலைகீழ போயிடுது, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? அதுக்கு அடுத்தது அடிமானம் 2 ஒரே மாதிரி தான், பெருக்கல் இருந்தால் அடுக்கில் என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். அப்படின்னா 2 அடுக்கு 4 + 2 5 அடுக்கு 4 + 2. அப்படின்னா 2 அடுக்கு 4 2 கூட்டினா 6 5 அடுக்கு 6. 2 6 தடவை பெருக்கணும். ஓகேவா? 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64. அதே மாதிரி 5 பெருக்கிறோம். ஓகேங்களா? 5 5 25 25 5 125. அதே மாதிரி 5 5 25 5 5 25 5 125 125 அப்படின்னா இப்போ 125ஐயும் 125ஐயும் பெருக்கிறோம். ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி பெருக்கிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் 5 5 என்னது? 25 அப்படி போட்டுக்கிறோம். இப்போ இங்கே 12 இருக்கா? 12ஓட 1 கூட்டினா 13. அப்படின்னா 13ஐயும் 12ஐயும் நம்ம பெருக்கினா போதும். 12ஐயும் 13ஐயும் பெருக்கினோம்னா 156. அப்படின்னா 5 6 தடவை பெருக்கினா என்ன வரும்? 15625 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதில் அடுத்த சம் பார்க்கலாம். இதில் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, 4/5 அடுக்கு -2 வகுத்தல் 4/5 அடுக்கு -3. ஓகேவா? பாருங்கள், இதை நான் எப்படி எழுதுறேங்கிறத பாருங்கள். வகுத்தலுக்கு நான் பை போட்டுக்கிட்டேன். 4/5 அடுக்கு -2 4/5 அடுக்கு -3. பாருங்கள், இதுவும் சமம் இதுவும் சமம். அப்படின்னா a பவர் m/a பவர் n எழுதிக்கலாமா? இது ரெண்டு ஒன்று. அப்படின்னா ஏஏ. ஆனால் அடுக்குகள் வேறு வேறையாக இருக்குது. அப்படின்னா m/n. அப்படின்னா ஃபார்முலா என்ன? அடிமானம் ஒரே மாதிரி தான், அடுக்குகள் வேறு வேறையாக இருந்து வகுத்தல் இருந்தால் a பவர் m - n. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? அடுக்குகளை கழிச்சிக்கலாம். அப்படின்னா 4/5 போட்டுட்டேன். இப்போ -2 ஃபார்முலா என்ன இருக்குது? மைனஸ் என்னங்கிற இடத்துல என்ன இருக்குது? -3.
அப்போனா 4/5 அடுக்கு -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி 3ல் 2 போயிடுச்சுன்னா 1 அப்படின்னா 4/5 அடுக்கு 1 1நால அப்படியே என்ன பண்ணிடலாம் நம்ம ஆன்சரை அப்படியே விட்டுறலாம் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடில் போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்தது 3வது சம் பார்க்கலாம் இப்போ 3வது சம் பாருங்கள் 2 அடுக்கு 7 இன்ட்டு 1/2 அடுக்கு -3 ஸோ இது நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாமா என்ன இருக்குது a பவர் -m = 1/a பவர் m அப்படின்னா எப்படி எழுதலாம் 2 அடுக்கு 7 இன்ட்டு 1/2 அடுக்கு 3 அப்புறம் இது எப்படி எழுதிக்கலாம் 2 அடுக்கு 7 இன்ட்டு பகுதியில் பின்னமாக இருந்தால் தலைகீழ போயிடும் அப்படின்னா 2 அடுக்கு 3 மாறிடும் இப்போ அடிமான 2 ஒரே மாதிரி இருந்து பெருக்கல் இருந்து அடுக்குகள் என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் அப்படின்னா 2 அடுக்கு 10 அப்படின்னா 2 10 தடவை பெருக்கணும் ஓகேங்களா அப்படின்னா 5 தடவை பெருக்கிட்டு மறுபடியும் 5 தடவை பெருக்கினா என்ன வருதோ பெருக்கிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 தடவை போட்டுக்கோங்க 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 அப்படின்னா 32யும் பெருக்கினா போதும் 2 2 4 3 2 6 3 2 6 3 9 6 12 மீதி 1 இந்த 4 இன்னொன்று 10 அப்படின்னா 1024 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள் 5ல் ஃபஸ்ட்டு சம்மு 5 அடுக்கு 0 + 6 அடுக்கு -1 இன்ட்டு 3 அடுக்கு 2 இப்போ நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு நம்பரினுடைய அடுக்கில் 0 வந்தாலும் மதிப்பு 1 அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கலாம் 1 ப்ளஸ் இது என்ன ஃபார்முலா a பவர் -m = 1/a பவர் m அப்படி என்ன எழுதலாம் 1/6 இன்ட்டு 3 2 தடவை பெருக்கினா என்ன வரும் 3 9 போட்டாச்சு இப்போ இந்த பகுதியில் 1 இருக்கிறதா அர்த்தம் இங்கே 6 கொண்டு வரணும் அப்படின்னா இதையும் 6ஆல் பெருக்கணும் இதையும் 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1 6 6 1 6 6 ப்ளஸ் 1/6 இன்ட்டு 9 இப்போ பகுதி 2 ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா தொகுதி என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் ஓகேவா அப்படின்னா மேலே என்ன வந்துடும் 7/6 இன்ட்டு 9 இப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா என்ன வரும் 2 இங்கே 3 இப்போ என்ன பண்ணிக்கலாம் இதை பெருக்கிக்கலாம் 7 3 21/2 7 3 21/2 இதை பெருக்கிக்கிட்டு ஆன்சர் போட்டுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம் பாருங்கள் இதில் செகண்ட் சம்மு 2 அடுக்கு -1 ப்ளஸ் 3 அடுக்கு -1 வகுத்தல் 6 அடுக்கு -1 கொடுத்துருக்குறாங்க இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது பெருக்கல் இருந்தால் தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ஃபார்முலா தான் a பவர் -m = 1/a பவர் m அப்படின்னா எழுதலாம் 1/2 ப்ளஸ் 1/3 ஃபார்முலா வச்சு எழுதிட்டேன் வகுத்தல் 6 அடுக்கு -1 எப்படி எழுதலாம் 1/6 இப்போ பகுதி 2 வேறு வேறையாக இருக்குது அப்படின்னா இதை 3ஆல் பெருக்கணும் இதை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3 2 6 1 3 3 இங்கே 1 2 2 3 2 6 வகுத்தல் 1/6 போட்டுக்கலாம் இப்போ பகுதி 1 இருக்குது ஓகேவா அப்படின்னா 3 ப்ளஸ் 2 இப்போ இந்த வகுத்தலை பெருக்கலாம் மாற்றணும் அப்படின்னா தலைகீழ மாறிடும் இப்போ அடுத்து என்ன வரும் 5/6 இன்ட்டு 6/1 இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஆன்சர் 5 5/1னா 1 5 5 அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு 5 ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் 5ல் 3ஆவது சம்மு 3 அடுக்கு -1 ப்ளஸ் 4 அடுக்கு -2 ப்ளஸ் 5 அடுக்கு -3 அடுக்கு 0 பாருங்கள் அடுக்கில் என்ன வந்திருக்கு 0 அப்படின்னா இது ஃபுல்லு மதிப்புக்குமே 0 அப்படின்னா ஒரு மதிப்பினுடைய அடுக்கில் 0 வந்துன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன 1 ஸோ அப்படின்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் 1 அப்படின்னா 1 தான் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா ப்ராக்கெட் கொடுத்ததுனால இது ஃபுல்லாக ஒரு டேர்ம் அதனுடைய அடுக்கில் 0 அப்படின்னா நம்மளுக்கு மதிப்பு 1 ஓகேங்களா ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்தடுத்த சம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ